வருங்கால அரசு அதிகாரிகளாகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 குரூப் 2 நீங்கள் தயாராகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுலேயும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழில் எப்படி படிக்கணும், என்ன டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்னு அப்படின்னு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனலைசிஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். சரிங்களா? இதுக்கு அனலைசிஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொஸ்டின் எடுத்துருக்கோம்னா 2025 நடந்த குரூப் 2 கொஸ்டினும் 2025 நடந்த குரூப் 4 கொஸ்டினும். சரிங்களா? பொதுத்தமிழும் நீங்கள் மார்க் எடுத்தால் தான் ஜிஎஸ்சில் என்ன மார்க் எடுக்க முடியும். ஜிஎஸ்ஸும் பொதுத்தமிழ் மேக்ஸ் மூணுத்தையுமே பார்த்தா நம்ம ஈக்குவலாக படித்தா தான் நம்ம வெற்றி பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக உறுதியாகும். பொதுத்தமிழில் பார்த்தா நம்ம ஜிஎஸ்சில் நல்லா மார்க் ஏற்றிக்கலாம், அதுக்கு பொதுத்தமிழில் படிக்காண்டா அப்படின்னு கிடையாது. பொதுத்தமிழ் லிமிட்டாக நம்ம சோர்ஸை லிமிட்டாக வச்சுட்டு அது திரும்ப திரும்ப படிச்சுக்கணும், அதுக்கும் செய்யணும். அதேமாதிரி ஜிஎஸும் படிக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் சோர்ஸ் வரைக்கும் தான் போகணும். அது அளவுக்கு மீறி போனாமல் போய்கிட்டே தான் இருப்போம். அது தமிழாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ் இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ பார்த்தா நம்ம அனாலிசிஸ் பார்த்துடலாம். சரிங்களா? சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொதுத்தமிழ் சிலபஸ். இந்த சிலபஸை வச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்துட்டு எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோன்னா 2025 தான் ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் சொல்லும் பொருள். சரிங்களா? சொல்லும் பொருளில் தான், அதாவது நம்ம சிலபஸை நமக்கு தக்கன்னு நம்ம வடிவமைச்சிருக்கோம். சரிங்களா? சொல்லும் பொருளில் தான் இந்த இத்தனை டாபிக் வருது. எத்தனை டாபிக்னா ஒரு 9 டாபிக் வரும். சரிங்களா? அதில் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோன்னா 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இங்கேயும் ஓரெழுத்து ஒரு மொழி 2 கொஸ்டின். சரிங்களா? குரூப் 2ல் 2, குரூப் 4ல் 2 கேட்டிருப்பாங்க. சொல்லும் பொருளுங்கிற டாப்பிக்கில் பார்த்தோன்னா ஒரு 4 கொஸ்டின் குரூப் 2ல். குரூப் 4ல் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எதிர்ச்சொல் பார்த்தோன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. எதிர்ச்சொல் பார்த்தா ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒளி வேறுபாடு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒளி வேறுபாடு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒளி வேறுபாடு இதில் மட்டும்தான் கிடையாது. ஒளி வேறுபாடு படித்தா எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு அது மற்ற சொல்பொருளில் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இருபொருள் குறிக்கும் சொல்ல கூட ஒளி வேறுபாடு யூஸ் ஆகும். ஏன் சார் எப்படி சார் யூஸ் ஆகும்னு கேட்டால் அதில் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ஒளி வேறுபாடு உள்ள வார்த்தையை வச்சு இருபொருள் குறிக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ குறுநெல் வேறுபாடு குரூப் 2ல் கேட்கல, குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 1 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இருபொருள் குறிக்கும் சொல்லு 1 கேட்டிருக்காங்க. இங்கே குரூப் 4ல் இருபொருள் குறிக்கும் சொல்லி 1 கேட்டிருக்காங்க. ஒரு போர்ட் பன்மொழி பார்த்தீங்கன்னா 1 கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு போர்ட் பன்மொழி 1 கேட்டிருக்காங்க. ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் குரூப் 2ல் கேட்கல, குரூப் 4ல் 1 கேட்டிருந்தாங்க. ஒரு பொருள் தரும் பல சொல் பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் மட்டும் 1 கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல் கேட்கல. பல பொருள் தரும் சொல் பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே கேட்கல. இது வரைக்கும் நம்ம சொல் பொருளுங்கிற டாபிக் நல்லா பார்த்துக்கணும். நான் சொல்லதபடி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். ரொம்பவும் படிக்கணும் கிடையாது, கம்மியாக படிக்கணும் கிடையாது, ஓரளவு படித்தா போதும். சரிங்களா? இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் கூட கண்டிப்பாக படிக்க முடியும். நம்ம அப்படியே கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் எதுக்குன்னா அளவுக்கு தக்க படிக்கணும். ஏதாவது நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம சுற்றி இருக்கவங்க ஸ்ட்ரென்த்து எப்படி படிச்சிருக்காங்க, அப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ படிச்சுக்கணும், அந்த இது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ரென்த் என்ன, அதாவது சொல்லலாம் வினைவழி, தன்வழி, மாற்றவழி, துணைவழி எல்லாத்தையும் தூக்கி செயல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அதனால் பார்த்தோன்னா இப்போ இந்த கொஸ்டின்லாம் எப்படி கிடைக்காங்கன்னு வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் என்ன சொல்லுவோம்னா எந்த டாப்பிக்கு நீங்கள் ஹையாக படிக்கணும், எந்த டாபிக் லோவாக படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஓரெழுத்து மொழி பார்த்தோன்னா 2, 2. சரிங்களா? குரூப் 4ல் ஒரு 2 கேட்டிருந்தாங்க, குரூப் 2ல் 2 கேட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே ப்ரூஃப்லாம் போட்டோம், வீடியோ பாருங்கள். சரிங்களா? நன்னூலில் குறிப்பிட்ட ஓரெழுத்து மொழி 42, கழகத்தமிழ் அகராதியில் இந்த பவானந்த தமிழ் சொல் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி, இந்த 3 அகராதியும் சேர்த்து ஒரு 70ன்னு ஓரெழுத்து மொழி சொன்னாங்க. இது பார்த்தா ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க, அந்த சோர்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? அதை தான் பார்த்தா அப்படி காப்பி அடித்து எடுத்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதாவது ஒரு புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்துடணும். சரிங்களா? சுய சிந்தனையே கிடையாது. ஏன்னா ஓரெழுத்துமையினாலே முதல் நன்னூல் தான் வரணும், இல்லை தொல்காப்பியர் தான் வரணும். ஓரெழுத்துமை அப்படி பார்த்தோம்னா ஒரு 3 அகராதியாக நானும் தொகுத்து பார்த்தோன்னா ஒரு 80 வருதுமே, 70 வருதுமே, 60 வருதுமே, அப்படிலாம் சொல்ல முடியுமா? என்ன சரிதானே? நான் சொல்லி கரெக்டு தானே? அந்த கொஸ்டின் எடுத்தவங்க கொஞ்சமாவது பார்த்தோன்னா ஒரு அறிவு இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரியும். சரிங்களா? அந்த புக் எடுத்தவங்க பார்த்தா அந்த கொஸ்டின் வச்சுருந்தாங்கன்னு இதை எடுக்கிறது தான் தவறானது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா மாணவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது தவறானது. சரிங்களா? இந்த இதுவும் சோர்ஸில் இருக்குது, இதனால் பிரச்சனை கிடையாது. அடுத்த பாருங்கள், பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓரெழுத்து மொழி வி. இப்போ நீங்கள் இந்த இதுக்கு பார்த்தோன்னா 2 கேட்டிருக்காங்களா? இந்த ஓரெழுத்து மொழியில் பார்த்தா க, கா, தே, நீ கொடுத்துருக்காங்க, மா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2A மெயின்ஸ் கொஸ்டின் நான் வச்சுருக்கேன் இதில். வச்சுக்கலாம். ஐ, ஓ, அவு, நு 1 கேட்டிருப்பாங்க, அதை காவோட கேட்டிருப்பாங்க. அதாவது சரியான பொருள் தரும் ஓரெழுத்து மொழி கேட்டிருப்பாங்க. அப்போ 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓரெழுத்து மொழி பார்த்தா படிச்சிங்கன்னா அது ஒரு லிமிட்டாக படித்தா போதும், அதை பார்த்தா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஓரெழுத்து மொழி படிச்சிடணும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் எப்படி படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு ஓரெழுத்து மொழி படிங்க. ரெண்டாவது ஏன்னா
ஸ்கூல் புக் ஓரல் தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் PDF ஓரல் தமிழ் படிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு இடத்துல தப்பு இருக்கும் சரிங்களா, அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம கொடுக்க ஓரல் தமிழ் படிங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தா புத்தா இதேமாரி புத்தாலலாம் வந்து பார்த்தா ஓரல் தமிழ் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோ ஆண்டு வந்து பார்த்தா படிக்கலாம். ஓரல் தமிழ் டாபிக் அவ்வளோ ஆண்டு படிக்கலாம் சரிங்களா. மற்ற டாப்பிக்கு நான் ஒளி வேறுபாடு டாப்பிக்லாம் அவ்வளோ ஆண்டு படிக்காதீங்க சரிங்களா. ஏன் சொல்லுதோம்னா ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா குறைய படிக்கணும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது போக முடியும். சும்மா வந்து நிறைய விளாண்டு படிக்க மாட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் வாங்கி வச்சுருந்தீங்க கண்டிப்பாக படிச்சிக்க மாட்டீங்க. வேணால் லேசாக மேட்டாலும் பார்த்துருப்பீங்க, அதுதான் நடந்திருக்கும். வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு தான் நம்ம அந்த வீட்டில் சொல்ல போகிறோம் சரிங்களா. ஓரல் திருமொழிக்கு நீங்கள் இந்த 3 மெத்தடில் மட்டும் படிங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டில், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க ஓரல் தமிழ் கூட படித்தாலும் கூட போதும். அது வந்து லிமிட்டு தான் சரிங்களா, நம்ம ரொம்பவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புத்தா புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருப்பாங்க தெரியுமா, ஓரல் தமிழ் எங்கெல்லாம் தயாரிச்சிருப்பாங்கன்னா அகராதி வந்து ஒரு 2 அகராதி இருக்குது சரிங்களா. என்ன அகராதி நான் காமிக்க வேணாலும் சரிங்களா. அகராதியில் பல அகராதி இருக்குது. அவங்க எந்த அகராதின்னு கேட்டுப்பாங்கன்னா ஆனந்த விகடன் அகராதி ஒன்று உண்டு. அந்த அகராதியில் வந்து சொல் வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்களேன், அவ் பூமி சரிங்களா இருக்கா. ஆனந்த விகடன் அகராதி ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நிறைய அகராதி நான் வச்சுருக்கேன் சரிங்களா. நிறைய அகராதி வீட்லேயும் புக்காகவும் இருக்குது. இந்த தமிழ் மொழி அகராதின்னு ஒன்று உண்டு சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்தோன்னா இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் அகரமுதலி இந்த புக்கு இதுமாரி கொஞ்சம் அகராதி யூஸ் பண்ணி தான் அவங்க தயாரிச்சிருப்பாங்க. அது போய் நம்ம நிறைய அகராதி இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் போக வேண்டாம்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஒரு எழுத்து மொழிக்கு சரிங்களா. அதனால் நம்ம இந்த ஓரளவு படிச்சுக்கலாம். வேணாலும் இதுவும் நான் உங்களுக்கு தந்துருந்தேன் சரிங்களா. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகராதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வார்த்தையும் சேர்த்துருவேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஏன்னா இது அவ்வளோன்னு போகாண்டான்னு தான் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா. இதுதான் ஓரொருத்தர் மொழி இப்படி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன படிக்கிங்கன்னா முதல் இலக்கியம் சார்ந்த சொல் பொருள் அகராதிக்கு நீங்கள் படிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு சார் எனக்கு PDF அனுப்பிட்டு ஒரு வீடியோ அனுப்பிட்டு சார் இந்த அகராதி படிக்கணும்னு சொல்கிறாங்களா எப்படின்னு. அந்த அகராதியெல்லாம் நம்ம எப்பவுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். வேணால் காமிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், தமிழ் இலக்கிய அகராதி 27 ஜூலை மாதத்தில் டவுன்லோட் பண்ணது சரிங்களா. 27 ஜூலை மாதத்தில் டவுன்லோட் பண்ணது. ஸோ இந்த அகராதி 27 ஜூலை மாதத்துலேயே டவுன்லோட் பண்ணியாச்சு நம்ம சரிங்களா. தமிழ் இலக்கிய அகராதியில் சொல்லகராதி, தொகை அகராதி, பிரபந்த அகராதி, நூலகராதி, புலவர் அகராதி, வித்வான் பாலூர் கண்ணப்ப முதலியார் சரிங்களா. அதெல்லாம் அப்போவே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து நிறைய புக்கில் நம்ம முன்னாடி டவுன்லோட் பண்ணிட்டோம். இருந்தாலும் அகராதிகளுக்குன்னே ஒரு நிறைய இதெல்லாம் இருக்குது சரிங்களா. அவ்வளோண்டு ஒரு இதுக்கு எவ்வளோ போகணுமோ அவ்வளோ டாபிக் போனால் போதும். அதனால் சொல்லு பொருளுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லு பொருள் எப்படி படிக்கணும்னு. இப்போ கோரல், கொள்ளுதல், அடுதல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ இது வந்து சொல் பொருள் கிடையாது, திருக்குறள் சம்மந்தமானது. சரி, நாட்டு பின்னால் நிகழ்வு முன்னே இந்த குழுவின் பேர் வந்து பார்த்தா அது ஒரு திருக்குறள் வந்து நீரவர்க்கு என்மைன்னு வருமா அதில். இப்போ மலை இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும், சொல் பொருளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்க சொல் பொருள் 6 to 12th வரைக்கும் உள்ள சொல் பொருள் வந்து பார்த்தா படிக்கணும் நியூ புக்கு. அடுத்த 6 to 12th வரைக்கும் ஓல்டு புக்கு படிங்க. இந்த 2 முடிச்சுட்டு அதை நம்ம 11th 12th வந்து பார்த்தா சிறப்பு தமிழ் ஓல்டு சிறப்பு தமிழ் தான் சொல் பொருள் வந்து நியூ புக்கில் கிடையாது. அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒளி வேறுபாடு PDF படிச்சிருந்தீங்கன்னாலும் சொல் பொருள் உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ மலைன்னு வரையில் கொஞ்சம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு புக்கு உங்களுக்கு தராங்க, இல்லை நம்மளால் ஒரு PDF கொடுக்கோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான வேடை மட்டும் படிங்க. எல்லா வேடும் படிக்காதீங்க. ஃபெமிலியான வேடை மட்டும் லேசாக கண்ணில் படுற மாதிரி பாருங்கள். அது செஞ்சாலே போதும். அளவுக்கு மீறி நீங்கள் போனீங்கன்னா பெருசு. ஏன்னா சொல் பொருள் டாப்பிக்கு பெருசு, கலைச்சொல் டாபிக் இங்கே பெருசு. வேறு எந்த டாப்பிக்குமே நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் பெருசு கிடையாது. நம்மளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் பெரிய டாப்பிக்கு இங்கே பார்த்தோன்னா இந்த சொல் பொருள் டாபிக் தான் சரிங்களா. அந்த சொல் பொருள் டாப்பிக்கு தான் கொஞ்சம் பெருசு. இதாக இருக்குல்ல ரோம் லெட்டர் சீரியல் நம்பர் 1 இது பெருசு. அதில் இந்த கலைச்சொல் டாப்பிக்கு பெருசு. மீதி எந்த டாப்பிக்குமே பெருசு கிடையாது சரிங்களா. கலைச்சொல் டாப்பிக்கு பெருசு வரும், பெருசாக இருக்கும். அயிற்சொல்லும் கலைச்சொல்லும் பெருசு தான். யார் மாற்று கருத்து சொன்னாலும் பெரிய டாபிக் தான் அந்த 2ஆவது டாபிக். இந்த மரபு தமிழ், மரபு தொடர், ஊமை தொடர், பழமொழிகள் பொருள், பேச்சுவழக்கு, எழுத்துவழக்கு, ஊர் பேர் மரபு இது வந்து பார்த்தா ஓரளவு தான் பெருசு தவிர ரொம்ப பெருசுலாம் கிடையாது. இதெல்லாம் படிச்சிடலாம் நீங்கள் சரிங்களா. லிமிட்டாக பண்ணிக்கலாம். அதே பிரித்தல் சேர்த்துல நிறுத்தல் குறியீடு, வல்லின மிகுமிகா, எழுத்துப்பிள்ளை, ஒற்றுப்பிள்ளை, ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் தொடர் வகைகள். வேர்ச்சொல்லிருந்து பேரச்சம், வினைச்சொல், 2 வினைச்சொல் இருப்பது, காலமறிதல், அகரவரிசை, இணைப்புச்சொல் இதெல்லாம் கான்செப்ட் டாபிக். லிமிட்டாக கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு அவங்க சொல்கிறேன் வச்சுங்களா. அதேமாதிரி இணையெழுத்து, சுற்றெழுத்து, வினாஎழுத்து, அழகு 7 இருக்கலாம். இந்த இலக்கியம், தமிழஞ்சு தொண்டு, தமிழ் தொண்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தா 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும். வேறு லிமிட் அது அளவுக்கு மீறி போகக்கூடாது. போனீங்கன்னா உங்களை வந்து பாதாளத்தில் தள்ளிடுவோம் சரிங்களா. ஆவணம், கோப்பு, கடிதம்லாம் நீங்கள் அப்படியே டேட்டாவே போட்டலாம். இந்த டாப்பிக்லாம் படிக்கவே வேண்டாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிறது தமிழ் பொறுத்துக்கு என்னதுன்னா
2 டாபிக் தான் படிக்கணும். சொல்பொருள் டாப்பிக்கும் கலைச்சொல் டாப்பிக்கும். மீதி டாப்பிக்கு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கான்செப்ட் தெரியாமல் போகக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம சொல்பொருள் டாபிக் தான் பார்த்துருக்கோம். இப்போ காகத்திற்குரிய மற்றொரு பேர் புட்டம். ஸோ இதில் எங்கே இருக்குது? இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அகராதிகளே இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம போடுவோமான்னு கேட்டால் படிச்சுட்டு போய் யாரும் போட மாட்டாங்க. நம்ம படித்ததை வச்சு அங்கே வந்து டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம உண்மை நிலவரம் என்னென்னு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது. சரிங்களா? எல்லோரும் போடுற கொஸ்டின் நம்மளும் போட்டுறணும். அதுபோல் நம்ம ஒரு 2 கொஸ்டின் ஒரு டாபிக் சொல்பொருள் வந்து பார்த்தோன்னா எல்லாத்த விட நம்ம ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுறோம். கலைச்சொல் எல்லாத்த விட நம்ம 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுவோம். அதை வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் டாப்பிக்கில் நம்ம எல்லாத்தோட ஒரு 2 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போடுவோம். இப்படி ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு கொஸ்டின் போட்டால் எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எல்லோரும் போடுற கொஸ்டினை நம்மளும் போட்டால் போதும். எல்லோரும் அதாவது சில டாப்பிக்கில் எல்லோரும் போடவே நம்ம போட்டுக்கிட்டா போதும். சில டாப்பிக் ஆனால் குறைஞ்சிடக்கூடாது. அதுதான் முக்கியம். மற்றவங்கள போடுறத விட நம்ம குறைஞ்சிடக்கூடாது. நம்ம மற்றவங்க போடுறத விட நம்ம சில டாப்பிக்கில் கூட போட்டுக்கணும். அப்படி இருந்தால் போதும். சரிங்களா? அதனால் இந்த கொஸ்டினை போடணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா முடியாது. சரிங்களா? எதுலேருந்து மார்க் ஏற்றணுமோ அதெல்லாம் மார்க் ஏற்றிக்கணும். அதேமாதிரி நான் இந்த டாபிக் சொல்பொருள் டாபிக் நான் என்ன சொல்லணும்னா ஃபெமிலியான வேறு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு மைண்டில் நிற்கலன்னு நினைக்காதுங்க. அதுக்கப்புறம் இது சொல்பொருள் டாபிக் தான். ஆனால் இது விரல்னு இருக்கும். இந்த விரல் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரல் அங்கே நீங்கள் போட்டுக்கலாம். புரியுங்களா? இது ஒலி வேறுபாடு டாப்பிக்கில் கவர் ஆகும். அப்போவும் நான் என்ன சொல்கிறோம்னா சொல்பொருள் டாப்பிக்கில் ஒரு 2 டாபிக் மட்டும் சொல்லுறேன். அதை மட்டும் நல்லா படிங்க. சரிங்களா? அடவி இது காடு இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தாலும் போட முடியும். அது வந்து கூறுனா மிகுதின்னு இந்த கொஸ்டினே தவறான கொஸ்டின் தான். ஏன் தவறான கொஸ்டின்னா கூறுனா மிகுதி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த பொருள் இந்த திருக்குறளில் வந்திருக்காது. குறட்பாவில் வந்து பார்த்தோன்னா கூறுனா மிகுதின்னு வந்திருக்காது. ஏன்னா சொல்பொருளுக்குன்னே அகராதி இருக்குது. அதில் இல்லை. ஆனால் இவங்க எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கும் தெரியலை. சரிங்களா? அதை ஓதுதல், மொழிதல், விளம்புதல், உலர்தல் இது வந்து பார்த்தா பரந்தமானார் அவரோட புக்கில் வந்து பார்த்தோன்னா இருக்கும். அவருக்கு மூலமான அவரே எந்த புக்லேருந்து எடுத்துப்பார்னா நம்ம உயர்தர கட்டுரையில் இருக்கிற பாவனார் புக்லேருந்து தான் எடுத்துப்பார் அவரே. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த அகராதி புக்கை லேசாக நம்ம பரந்தமானார் புக்கை லேசாக பார்த்துக்கிட்டா போதும். இதையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போடலாம். கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா போட்டுடலாம். சரிங்களா? ஸோ சொல்பொருள் டாப்பிக்கே விட்டுறணும். அதுமாதிரி சொல்பொருள் டாபிக் படித்தா தான் நீங்கள் எதிர்ச்சொல் போட முடியும். இப்போ செற்றம்னா பகைன்னு தெரிஞ்சிடும். அப்போ தான் உங்களுக்கு எய்மின்னு தெரியும். அதில் வந்து பார்த்தோன்னா உறவோர்னா என்ன தெரிஞ்சால் தான் நீங்கள் மடவும் போட முடியும். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த எதிர்ச்சொல்லுக்கு சொல்பொருள் தெரியணும். அதனால் சொல்பொருளுங்க டாப்பிக்கு நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒமிட் பண்ணக்கூடாது. ஓரளவாக படிக்கணும். அதை பாருங்க, கேளிர்னா பகைவர் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கு. அணுகு, ஐயம், ஊக்கம். எந்தைனா நொந்தை, எந்தைனா என் தந்தை, நொந்தைனா உன் தந்தை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா தான் இதை போட முடியும். சரிங்களா? கேளார்னா வந்து பார்த்தா கேட்டார், கேளார்னா கேட்காதவங்க, கேட்டார்னா கேட்டவங்க, அவ்வளோதான். அகலாதுன்னு என்ன அணுகாது. இப்போ ஒலி வேறுபாடு டாபிக் வரும். அணிகம், அணங்கு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்த புக்கில் அப்படி இருக்கும். சரிங்களா? அணிகன்னா காமன், சிவையே, படையின் உறவு இங்கே காமிக்க பாருங்க இருக்கா? அணிகம்னா ஊர்தி, படையில் ஓரளவு, சிவிகை, சேனை, படைன்னு வரும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு ஒலி வேறுபாடு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ஒலி வேறுபாடு படிச்சிங்கனாலே போதும். அதுலேயும் நான் ஒலி வேறுபாடு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு சீரிஸு, அதாவது டெஸ்ட் வச்சு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ கொடுத்துட்டு இதை மட்டும் படிங்க. அதாவது ஒரு 130 பக்கம் கொடுப்பேன். சரிங்களா? ஒலி வேறுபாடு அதை மட்டும் படித்தா போதும். இவ்வளோ தான், ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 130 150 பக்கம் கொடுப்பேன். அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும் ஒலி வேறுபாடுக்கு. சரிங்களா? அணங்குக்கும் இருக்குது காமன். மறுப்பு இதுவும் வந்து ஒலி வேறுபாடு தான். அதனால தான் சொல்கிறேன். மறுப்புன்னு வரும். விறகுன்னு வரும். மருகுன்னு வரும். சீரடின்னு வரும். ஸோ இதுவும் ஒலி வேறுபாடு தான். இது மானி, கனகம் இதுவும் ஒலி வேறுபாடு தான். இதெல்லாம் நம்ம கொடுத்த புக்கில் அப்படி இருக்கும். சரிங்களா? அதை களி, அனுராகம் அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கொடுத்த புக்கில் அப்படி இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தா ஒலி வேறுபாடு நம்ம கொடுத்த புக்கை தவிர வேறு எதுவும் படிக்காங்க. நம்ம கொடுத்தது தான் எல்லாமே. நம்ம எல்லா டாபிக்கும் அதனால் அந்நாள், உன்னாள், முன்னாள், எந்நாள் இது வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்த புக்கில் அப்படி இருக்கும். சரிங்களா? அதில் வந்து பார்த்தோன்னா குரூப் 2 எம்என் சொல்லி 4 கொஸ்டின் எடுத்தாங்க. கோல், வியாழம். இந்த வியாழம்னா நம்ம கொடுத்த புக்கில் தான் இருக்கும். வேறு எந்த புக்லையும் இருக்காது. வேணாலும் நான் காமிக்கட்டுமா இப்போ? சரிங்களா? இது நம்ம ஒரு 211 பேஜ் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 150 பேஜ் கொடுப்போம். அந்த 150 பேஜை மட்டும் படிங்க. சரிங்களா? இந்த இதை வந்து முதல் படிக்கக்கூடாது, அதுதான் படிக்கணும். ஆனால் இதை வந்து தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேஜில் நீங்கள் முடிச்சவங்க படிச்சிருக்கணும். பாருங்கள், வியாழம் இதாக இருக்கா? வியாழம்னா பாம்பு, வியாழம்னா
பாம்பு, புலி, யாளி, யானை, கெட்ட குணமுள்ள யானை, இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இந்த வெளி, வெள்ளி, வெள்ளி, வெளி, இதுக்கும் வேணால் காமிக்க. வெளி பளின்னு இருக்கா, வெளி ஆகாசம், இடைவெளி அப்படின்னு இருக்கா. வாங்க, வெளிக்கு வந்து பார்த்தா ஆகாயம், வெளிக்கு வந்து பார்த்தோன்னா பளி இருக்கா. வெள்ளி, வெள்ளிக்கு வேணால் காமிக்க பாருங்க. வெள்ளினா சிற்றிலம், இந்த வெள்ளினா வந்து பார்த்தோன்னா அறிவின்மை, சரிங்களா. பாருங்க, வெள்ளினா சிற்றிலம், இந்த வெள்ளினா அறிவின்மை இருக்கா. அதுவே அணுக்கம், உண்ணி, ஏனும், கரா, அதுக்கும் வேணாலும் காமிக்க. அணுக்கம் பாருங்க, அணுக்கம்னா பாம்புன்னு இருக்கா. அணுக்கம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 3 பாம்பு இருக்கா. உண்ணி, உண்ணி பாருங்க குதிரைன்னு இருக்கா. அதுக்கப்புறம் அப்போ உண்ணி குதிரை, சரிங்களா. ஏனம், கரா பார்க்கலாம். ஏனம் பாருங்க நிலைபெறும் ஆண் வழி, சரிங்களா. அது இந்த ஏனத்துக்கு ஓலை, கொடை, பன்றி, பாத்திரம், பாவம். அதை கராக்கு பார்க்கலாம், சரிங்களா. கராக்கு வந்து பார்த்தோன்னா ஆண் முதலை, முதலை, அந்த கராக்கு காடையின் குரல். ஸோ முடிஞ்சதா. எல்லா கொஸ்டினுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன் நான். காமிச்சேன். கோளுக்கு இருக்குது. அதாவது அந்நாள், உன்னாள், உன்னல், முன்னாள், எந்நாள், இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. அனுராகம், ஏனம், இதுக்கு இருக்குது, சரிங்களா. களிக்கு இருக்குது. மாணி, கனகத்துக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. மறுப்பு, விறகு, மருகன், சீரடி, இது வந்து ஒளி வேறுபாடு தான், சரிங்களா. இதுக்கு பார்த்துட்டு வந்துடும். மறுப்பு பாருங்களேன், யானை கொம்பு இல்லை யானை தந்தம், சரிங்களா. மறுப்புனா என்னது, யானை தந்தம். ஸோ மறுப்பு வரும்னு சொன்னோன்னா, இப்போ விறகு மறுப்பு வந்திருக்கா. விறகுல பார்த்தீங்கன்னா விறகுல பாருங்களேன், விறகு நம்மளுக்கு என்ன இருக்குது, தந்திரம் அப்படின்னு இருக்குது, சரிங்களா. அங்கேயும் தந்திரம் இருக்கா. மருகன் அதில் பாருங்கள் மருகன் இருக்கும். அது சீரடி பாருங்கள். சீரடி ஒரு ஊர், சிறுமையுடைய ஒரு சீரடினா சிறிய அடி, அதாவது சிறிய அடி வந்துட்டா. அது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, சரிங்களா. அணிகம் எல்லாத்துக்கும், சரிங்களா. ஒளி வேறுபாடு வந்து நான் கொடுக்க பிடிஎஃப் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் படிக்கணும். அதில் குறுநெடில் வேறுபாடுக்குமே நீங்கள் ஒளி வேறுபாடு படிங்க, அதுவே உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கணம், கானம், சரிங்களா. ஒளி வேறுபாடு, குறுநெடில் வேறுபாடு ஒன்று தான் கேட்டிருப்பாங்க. ஒன்று பார்த்துட்டோம். இருபொருள் குறிக்குன்னு சொல்லி பாருங்களேன். தாரணின்னு இருக்குது, இது பூமி உலகம், இது ஸ்கூல் புக்கு படித்தா போட்டலாம். அது பாருங்கள். கருத்து, கிராய், கோரல், உரையல், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒளி வேறுபாடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர் ஆகும். எப்படி சார் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கருத்துன்னு வரும். இந்த வருதா, கருத்து, இந்த கருத்துனா எண்ணம், மனக்கருத்து, இந்த கருத்துனா கோபித்து சினந்து. ஸோ கருத்துன்னு எனக்கு கோபித்து சினந்துன்னு. அப்போ இருபொருள் குறிக்கும் சொல்லுதான். டாபிக் என்னவோ இருபொருள் குறிக்கும் சொல்லுதான். ஆனால் கேள்வி வந்து பார்த்தா ஒளி வேறுபாடில் வருது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சொல் பொருளுங்கிற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறது 3 டாபிக் மட்டும் படிங்கப்பா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு, சரிங்களா. இப்போ கருத்துனா கோபித்து சினந்து, கிராய்னு வரும்பாங்க. இதுவும் இருபொருள் குறிக்கல தான் உனக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் ஒளி வேறுபாடில் வரும், ஏன்னா பார்த்துருங்க. கிராய் பாருங்கள். கிராய்னா கருஞ்சேற்று நிலம், புற்கரடு, சரிங்களா. இந்த கிராய்னா புற்கரடு. கிராய்னா பாருங்கள், அப்போ கருஞ்சேற்று நிலம், புற்கரடு. அப்போ கோரல் பாருங்கள். கோரல்னால் வந்து பார்த்தோன்னா கோருதல், விரும்புதல். இந்த கோரல்னா கொல்லல், கோழி இழைத்தல். அப்படி இருக்கா, கொல்லல், கோழி இழைத்தல்னு. உரையல் பாருங்கள். அதை இருபொருள் குறிக்கும் சொல்லுறது தான் இந்த 4 டாபிக். ஆனால் இந்த ஒளி வேறுபாடில் படித்தாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ பாருங்கள், உரையல்னா இந்த சொல்லல் அர்த்தம். இந்த உரையல்னால் என்னதுன்னா பிணக்கு, மாறுபாடு அப்படின்னு அர்த்தம். அப்போ இருபொருள் குறிக்கும் சொல்லு வந்து பார்த்தோன்னா இதுவும் நம்மளுக்கு எங்கே கவர் ஆகுதுன்னா ஒளி வேறுபாடில் கூட கவர் ஆகலாம். அதனால் நான் சொல்கிற டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற டாபிக் படிக்கணும். ஒருபொருள் பன்மொழியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா. இந்த ஒருபொருள் பன்மொழியை நீங்கள் ஈஸியாக போகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. சொல்பொருள் டாப்பிக்கில் தான் அது வரும். இன்னும் முதல் ஸ்கூல் புக்கில் உள்ள படிச்சுட்டு கம்மியாக படித்தா போதும். ஒரு சொல்லுக்கு என்ன வேறு சொல் வந்து பார்த்தா இது வந்து வேர்ச்சொல் இதுலேருந்து எடுத்தது, சரிங்களா. எடுத்துகிட்டு இதில் வச்சு கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தரும் சொல் பாருங்க, கணலி, இது வந்து சொல்பொருள் டாப்பிக்கில் அந்த சொல்பொருள் புக்கில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ படிக்க முடியாது, சரிங்களா. நிறைய இருக்கும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போ இந்த பொருந்தா சொல்லை கண்டறிதலும் இது என்னதுன்னா குரூப் 4ல் நமக்கு ஒன்று கேட்டிருக்காங்க, சரிங்களா. முரல், வகுளி, வாழை, வியாழம். இப்போ அந்த வியாழம் வந்து ஒளி வேறுபாடு, வாழை ஒளி வேறுபாடு, வகுளி ஒளி வேறுபாடு, முரல் ஒளி வேறுபாடு. ஸோ நீங்கள் ஒளி வேறுபாடு படித்தாலே இதெல்லாம் நம்ம கொடுக்க புக்கில் இருக்குது ஒளி வேறுபாடு. அதனால தான் நான் சொல்லுறேன், சரிங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பொருந்தாது சொல், இதுவும் சொல் பொருள் தான். செட்டார், உற்றார், நன்னார், ஒன்னார்,
இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்போ நன்னார்னா யார், பகைவர், ஒன்னார்னா யார் பகைவர், செட்டார்னா யார் பகைவர், உற்றார்னா தான் நண்பர் உறவினர் அப்படின்னு வருது. அப்போ சொல்பொருள் டாபிக் தான் இதுவும். அதை பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா 2A மிஸ்ஸில் கிடந்தது. ஆலை ஆலை இதுவும் நம்ம கொடுத்த புக்கில் இருக்கும். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம், அதில் இருக்கும். இதழ் இதழ், உலை உலை, ஊலை ஊலை இப்படிலாம் வந்து பார்த்தா இருக்கும். அழகம் அழகம் இருக்கும். அளவன் அளவன் இதெல்லாம் அழுத்தி அழுத்தி இதெல்லாம் நம்ம ஓல்டு பிடிஎஃப் கொடுத்துருப்போம்னா அதில் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் இருக்கும். அப்போது இவ்வளோ தான் சரிங்களா. இப்போ இவ்வளோ ஆண்டு பார்த்துருக்கோமா. இந்த இவ்வளோ ஆண்டு பார்த்ததில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா. சொல்பொருள் டாப்பிக்கே எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னா ஓரெழுத்து மொழியை படிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன டாபிக் படிக்கணும்னு. இருக்கலே பெரிய டாபிக் 2 டாப்பிக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 100க்கு நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும்னா 2 டாபிக் தான் பெருசு. ஒன்று சொல்பொருள் இங்கே டாப்பிக்கு, சொல்பொருளில் தான் ஒரு 9 டாபிக் நம்ம அடக்கியிருக்கோம். அதை பொருந்தா சொல் கூட சொல்பொருளில் கேட்கலாம். அதனால் அது நம்ம காமன் டாபிக், அது கூட வேண்டாம். 9 டாபிக் படித்தாலே போகும் அந்த 9 டாப்பிக்கு. அது இந்த 9 டாபிக் படிக்கணும் கிடையாது. அதில் நான் சொல்ல சொல்பொருள் டாபிக் மட்டும் எந்த ஆர்டரில் படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தான் படிக்கணும். என்னது படிக்கணும், ஓரெழுத்து ஒரு மொழி தான் படிக்கணும். அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு, அதாவது ஒளி வேறுபாடு, இது ஒளி வேறுபாடு படிக்கணும். குரில் நெடிலாம் படிக்காதீங்க. ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நல்ல அதான் ஒளி வேறுபாடு கம்ப்ளீட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறத. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒளி வேறுபாடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓரெழுத்து ஒரு மொழி ஃபஸ்ட்டு, ஒளி வேறுபாடு ரெண்டாவது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா சொல்பொருள் படிக்கணும் சரிங்களா. இது 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடில் சொல்பொருள் லேசாக படிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது மட்டும் போகிறோம். எதிர்ச்சொல்லுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் லேசாக ரீட் பண்ணிடுங்க. எதிர்ச்சொல் அகராதின்னு, எதிர்ச்சொல் பத அகராதின்னு ஒரு புத்தகம் உண்டு. அதை வந்து பார்த்தோன்னா லேசாக நீங்கள் சைடில் முடிச்சிட்டிங்கனாலும் வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதில் மீதி இருபொருள் குறிக்க சொல்லி ஒரு போட் பன்மொழிலாம் தனியாக செப்பரேட்டாக படிக்காதீங்க. அது நம்ம கொடுத்து பிடிஎஃப் படிச்சிருங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்துருப்போம். அதை மட்டும் படிச்சிருங்க. வேறு எதுவும் படிக்கணும் செப்பரேட்டாக. இவ்வளோ ஆண்டு சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். சொல்பொருளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு பிடிஎஃப் பண்ணியிருப்போம், அதை மட்டும் படிங்க சரிங்களா. இப்படி சிம்பிள் ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிட்டா தான் பெட்ரு. கலைச்சொற்கள் அடுத்து பார்க்க போது நம்ம என்னென்னா கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் எப்படி சார் படிக்கணும்னா, கலைச்சொல் அகராதி இருக்கலாம், பேரகராதி, இந்த 14 பிடிஎஃப் தான் படிக்கணும். ஆட்சிச்சொல் அகராதிலாம் கிடையாது, சும்மா உருட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது சரிங்களா. நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம், வீடியோ போட்டிருப்போம், அதை எல்லாத்தையும் பாருங்கள் சரிங்களா. கலைச்சொல்லும் அயற்சொல்லும், அயற்சொல்லுக்கு வந்து பார்த்தோன்னா அயற்சொல் அகராதி இருக்குது, 2 அயற்சொல் அகராதி இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவ்வளோ டீப்பாக போய் படித்து கஷ்டம். ஆனால் வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸில் உள்ள புக்கிலலாம் இருக்க அயற்சொல் அகராதியை வந்து அயற்சொல்லை மட்டும் எடுத்து வச்சு ஒரு பிடிஎஃப் தரேன். அந்த பிடிஎஃப் மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்கான சரிங்களா. சரிங்களா. அயற்சொல் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம கொடுக்குற பிடிஎஃப் மட்டும் படிங்க. எந்த இருக்குது பாருங்கள். இது ஒரு அயற்சொல் வந்து ஒரு 59 பேஜ் இருக்கும். அடுத்த ஒரு 40 பேஜ் நான் தருவேன் உங்களுக்கு சரிங்களா. அந்த ஒரு 40 பேஜுக்குன்னா ஒரு 20 பேஜ் கிட்டே தருவேன். அது மட்டும் படித்தா போதும், ரொம்பலாம் போய் படிக்கணும்னு கிடையாது சரிங்களா. அது ஆன்லைனில் உள்ளது, தமிழ் விரிச்சல் அகாடமியில் உள்ளதை கொஞ்சம் உங்களுக்கு லாஸ்ட்டு தருவேன். அதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவுமே படிக்க வேண்டாம். சும்மா நிறைய படித்து எதுக்கு இப்போ புத்தக அதெல்லாம் நான் பார்த்தேன். அந்த புக்கெலாம் அதை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அயற்சொல் அகராதி இருக்குச்சுங்களா. அப்போ அருளியர் அவர் வந்து ஐயா வந்து பார்த்தா 4 புக்காக போட்டிருப்பாங்க. அந்த ஒரு 4 புக்கு, அதுக்கப்புறம் நம்ம அயற்சொல் அகராதி ஸ்கூல் புக்கு, அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இதுலேருந்தே கொடுத்துருக்காங்க சோர்ஸு. அதெல்லாம் விளாண்டு படிச்சிங்கன்னா நீங்களும் படிக்க முடியாது. அது வந்து ரொம்ப சாத்தியம் இல்லாதது. அதெல்லாம் நீங்கள் வந்து படிக்காதீங்க சரிங்களா. இதை மட்டும் படிங்க. சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும்ப்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜிஎஸ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், எல்லாம் படிக்கணும் சரிங்களா. அதனால் அப்படி இருக்கணும் சரிங்களா. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார் பேட்ச் போட்டிருக்காங்க, 99 ரூபா தான். அதில் வந்து எப்படி கொடுத்துட்ருக்கோம்னா ஃபஸ்ட்டு கலைச்சொல் எப்படி கொடுக்கோம்னா சிலபஸ் உள்ள டாபிக் கொடுக்கும் சரிங்களா. சிலபஸ் உள்ள டாபிக் இதான் கலைச்சொல். கலைச்சொல் இந்த அகராதி புக்கை தான் படிக்கணும். இதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா கலைச்சொல்னு ஒரு சார் பேட்ச் போட்டிருந்தாங்க, அந்த பேட்சில் எப்படி கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் எப்படின்னா இப்படி இருக்கும் சரிங்களா. ஒரு டாபிக் ரிலேட்டடாக அது எங்கெல்லாம் இருக்கோ அதுவும் சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டு தான் இருக்குது. ஸ்டோன்னா வேறு என்னென்ன யூனிட்லலாம் அந்த ரிலேட்டடாக பொருள் இருக்கோ அதை கொடுத்துருவோம் சரிங்களா. அது சேர்த்து இருக்கும். அதனால் இதை நீங்கள் வாங்கி போகும்போது மெடிசன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மருத்துவம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்னது இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் இது என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. கலைச்சொல் இப்படி தான் படிக்கணும், அதாவது மனப்பாடம் பண்ணக்கூடாது. இப்போ எப்படி படிக்கணும்னா இப்போ நம்ம சொல்ல பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் படிக்கணும்னா கலைச்சொல் பேட்சில் ஜாயின் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அந்த கலைச்சொல் பேட்சில் நம்ம எப்படி கொடுக்கோம்னா
எல்லாமே சேர்த்து இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம நிறைய முடிச்சிட்டோம். பாலிடிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், எபிகிராஃபி, நேம் ஆஃப் த அனிமல்ஸ், லா எல்லாம் முடிச்சிட்டோம். சிலபஸில் டாபிக் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோம்னா இப்படி பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா இதான் கலைச்சொல் கொஸ்டின். சரிங்களா? கலைச்சொல் வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரூஃப் போட்டிருப்போம் பாருங்கள். இப்போ ஒயிட் கலர் டபிள்யூ லெட்ரு. அப்போ டபிள்யூ லெட்டரில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லத்தி கொடுக்குறது. அதில் வந்து டி டார்க் ஃபைபர், டேமோ அங்கே டார்கஸ்ட், டென்சிட்டி அப்புறம் டி லெட்ரு ஃபுல்லும் கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். அது அட்வான்ஸ் ஏ லெட்ரு ஃபுல்லுமே கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய கலைச்சொல் இருக்குது. அது எல்லாத்தையும் படிக்க முடியுமா கேட்டால் சாத்தியம் இல்லை. ஆனால் இப்படி படிக்கலாம். பி கலைச்சொல் எல்லாமே அப்படி. அதில் வந்து பார்த்தோன்னா வி லெட்ரு எல்லாமே கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். சிலபஸ் உள்ளது. சரிங்களா? இதேமாரி வந்து பார்த்தா அந்த 14 வால்யூம்லேயும் உள்ளதை நம்ம கொடுக்கலாம் வச்சுக்கோம். இப்போ CRB அதே பாருங்க, B ரிப்பீட்டட் ஆகுது, F ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதே தான். சரிங்களா? A அப்படி ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ இந்த மெத்தட்லேயும் நம்ம படிக்கலாம்னு வச்சுருக்கோம். அதான் கலைச்சொல் கொடுக்கலாம்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ கலைச்சொல் அயற்சொல்லை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அயற்சொல்லுக்கு வந்து ஒரு லிமிட்டட் 100 பேஜ் கொடுப்பேன். அதை மட்டும் படிங்க. இவ்வளோ தான். அப்போது இந்த டாபிக் தான் பெருசு. அதுக்கப்புறம் மீதி எல்லா டாப்பிக்கும் சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ மரபு தமிழில் ஒளி, வினை, தொகை, மரபு, பால் மரபு அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கொடுத்துருப்போம் ஒரு PDF. அந்த ஒரு PDF மட்டும் படிங்க. வேறு எதுவும் படிக்கலாம். ஸ்கூல் புக்கு வேறு எதுவும் வேண்டாம். மரபு தொடர்பு பொருளுக்குமே மரபு தொடர்புக்கு என்ன செய்யுங்க, ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த PDF மட்டும் படிங்க. புத்தா புக்கிலலாம் 3000 மரபு தொடர் இருக்கும். அதுக்கு அந்த புக்கெலாம் நம்மகிட்ட இருக்குது. மரபு தொடர் அகராதிலாம் இருக்குது எல்லாமே. ஆனால் அவ்வளோகாண்டு படிக்காங்க. அது வேண்டாதது. அது நீங்கள் வந்து பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழ் மேலே பற்று வச்சு நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே நீங்கள் போடலாம். நம்ம கொடுக்குற மரபு தொடரை கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே புரிஞ்சுன்னா இல்லை. மரபு தொடர்னா என்னென்னா அது வந்து பார்த்தோன்னா ஒரு மரபாக பேசுவாங்க. இப்படின்னா அதுக்கு இந்த பொருளாக இருக்கும். அதாவது அது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஊமை தொடர் பொருளும் நம்ம கொடுத்த PDF மட்டும் படிங்க. வேறு எதுவும் வேண்டாம். பழமொழிகள் பொருளும் வந்து பார்த்தோன்னா பழமொழிகள் வித்தியாசமான கொஸ்டின் கேட்பாங்க. அதை நான் காமிக்கிறேன் இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டோம்னா இப்போ கலைச்சொல் பார்த்தாச்சு. சரிங்களா? கலைச்சொல் வந்து எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கோம். எல்லா கொஸ்டினுக்குமே தமிழில் எல்லா கொஸ்டினுக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஆனால் என்னென்னா வீடியோ வந்து நம்ம அங்கேயும் போட்டிருப்போம். வேணாலும் பாருங்கள். இப்போ பாருங்களேன், மானோட தொகை மரபு கணம் இது எங்கே இருக்குன்னா நம்ம கொடுத்த PDFல இருக்கும். வேணால் பாருங்கள். இந்த புல்வாய், நவ்வி, உலை இதுவும் நம்ம கொடுத்த PDF மட்டும் படித்தா போதும். ஏன்னா இது தொல்காப்பியத்தில் உள்ளது. தொல்காப்பியத்தில் உள்ளது நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தமாக. தொல்காப்பியத்தில் உள்ளது எப்படி மொத்தமாக கொடுத்துருக்கோம்னா தொல்காப்பியத்தில் வந்து இப்படி எந்த நூற்பால் உள்ளது கூட சேர்த்து கொடுத்துருப்போம். சரிங்களா? இப்போ பாருங்கள், கன்றுன்னு இளமை பேர், ஆண், எருமை, ஒட்டகம் என்ன நூற்பாலை சொல்வது தொல்காப்பியத்தில் அப்படி கூட கொடுத்துருப்போம். குட்டினா என்ன, பரல்னா என்ன, பார்ப்புனா என்ன, பிள்ளைக்கு என்னென்னலாம் பிள்ளைன்னு சொல்லுது, எந்த நூற்பா, நூல் எண்ணு கூட சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த அதை அப்படி கொடுத்துருப்போம் தெளிவாக. அதனால் தொல்காப்பியத்தை பற்றியும் கவலை. சரிங்களா? அதில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளமை பேர் நம்ம கொடுத்தது மட்டும் படிக்க, வேறு எதுவுமே வேண்டாம். அதான் மரபு தொடர்பு சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த PDF மட்டும் படிங்க. வேறு எதுவும் படிக்கணும். அந்த புத்தா புக்கெலாம் போய் படிச்சிடாங்க. புத்தா புக்கில் எது இல்லாமலும் வேணால் படிக்கலாம். நீங்கள் இது மட்டும் படிங்க வேணாம். இது இல்லாமல்னா கான்செப்ட் டாபிக் போய் படிச்சுக்கோங்க. சரிங்களா? கான்செப்ட் டாபிக் நம்ம கொடுத்த புக்லேருந்து தான் அவங்களும் எடுத்து வச்சுப்பாங்க. கான்செப்ட் டாபிக் படிச்சுக்கோங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் தமிழ் படிச்சுக்கோங்க. வேறு எதுவும் படிக்காங்க. சரிங்களா? அதான் ஊமை தொடர் படிச்சுக்கலாம். மரபு தொடர் இதெல்லாம் வேண்டாம். ஊமை தொடர் வேணால் படிச்சுக்கிடுங்க. அது நம்ம கொடுத்து ஃபஸ்ட்டு படிச்சுட்டு போங்க. அதுதான் நல்லது. பெஸ்ட் ஒன்று சொல்லுங்கள். சரிங்களா? பழமொழிகள் இப்போ பாருங்கள், தனி மரம் காடாதல். இந்த பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்குங்க. அப்போ அந்த ஒரு 4 லைன் இருக்கும் பழமொழி. சரிங்களா? 4 சீர். அப்போவும் அதில் பொருள் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி ஒன்று கேட்பாங்க. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியில் 4 லைன் இருக்கா, 4 லைனை மொதல் 2 லைனை கொடுத்துட்டு அதான் பழமொழி இது, அதில் வரதான் பழமொழி என்னன்னு கேட்பாங்க. அதுதான் இது. இந்த டைப் தான் அந்த கொஸ்டின். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400 பொருளோடு இருக்க PDF கொடுப்போம். என்ன PDFனா இப்போ காமிக்க உங்களுக்கு. சரிங்களா? இது நம்ம கொடுத்த பழமொழி 400 PDF. புலமிக்கவரை புலமை தேர்தல், புலமிக்கவருக்கே புலனாம், நலமிக்க அப்படின்னு கொடுத்துருக்கோமா. பாம்பு அறியும் பாம்பின் கால். அப்போ அதுக்கு பொருளோடு நம்மளுக்கு பாருங்கள். புலமிக்கவர் புலமை தேர்தல்னால் நல்ல அறிவுடையவரை கொண்டிருக்கும் அறிவை தெரிந்து கொள்ளுதல். புலமிக்கவருக்கே புலனாம்னானது நல்ல அறிவு கொண்டவருக்கே அறிய முடியும். நலமிக்க பூம்புணல் ஊரனா என்னது, வளமை மிகுந்த நீர்வளம் கொண்ட ஊரின் தலைவரே பொது மக்களுக்கு ஆகாதேனது, எளிய பொதுமக்களால் அறிவை அறிந்து கொள்வது கடினம். அது மாதிரி தான் பாம்பு அறியும் பாம்பின் கால்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும். சரிங்களா? பாம்பின் கால் பற்றி பாம்புக்கு தான் தெரியும். அது மாதிரி தான் நல்ல அறிவுடையவர்களோட அறிவு நல்லவர்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா அப்போ என்ன சொல்ல வரோம்னா 2. சரிங்களா? 2ன்னா என்னது, உங்களுக்கு முதல் 2 லைனும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அடுத்தலாம் அதில் இருக்க பழமொழி என்னென்னு கேள்வி கேட்பாங்க.
அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இப்போ ஏதாவது ஒரு இத குடுத்துட்டு, இதுக்கு பொருள் என்னன்னு கூட கேள்வி கேட்கலாம். ஸோ வந்து பார்த்தா அதுக்காண்டி தான் நம்ம இதேமாரி பிடிஎஃப் குடுக்குறோம். ஸோ அதுக்காண்டி தான் இதேமாரி பிடிஎஃப் குடுப்போம். அத பார்த்தா கடுகு சேர்த்தா காரம் போகுமோ? அப்போ வந்து பார்த்தா அதாவது கடுகு சின்னது தான். ஆனா அதுக்கு காரம் வந்து சுல்லுங்கும். அப்படின்னு தெரிஞ்சாலே குறைத்து மதிப்பிடாதே. சின்னதுன்னு நெனச்சு குறைச்சு மதிப்பிடாதேன்னு நம்ம போட்டுக்கலாம். அதனால கான்செப்ட் டாபிக்லாம் எக்ஸாம் ஹால்ல நிதானமா இருக்கணும். பொறுமையா இருந்தீங்கன்னா செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் இருக்கும். மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ்க்காக. இது வந்து தமிழ் ஈவா ஜெகநாதன் பழமொழிகள் தான் படிக்கணும். அதில் இம்பார்ட்டன்ட்னு நெனச்சு படிக்காதீங்க. நீங்களா ஒரு தடவ ரீட் பண்ணிருங்க போதும். சரிங்களா? மீதும் விரும்பல் இந்த ஆத்திச்சூடி தொடர்புடைய பழமொழி எதுன்னு கேட்டுருக்காங்க. இது நொறுங்கு தின்றால் 100 வயது. இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்க லேசா ரீட் பண்ணாலே போட்டுடலாம். இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து எடுத்த சோர்ஸ் சரிங்களா? பாருங்க. இது குரூப் 2 மெயின்ஸ்லயும் இதே மாரி டைப்ல கேட்பாங்க. ஒரு 4 லைன்ல 2 லைன் குடுத்துட்டு அதில வர்றது என்ன பழமொழின்னு. அதேமாரி தான் புலமிக்க புலானாம் அப்படின்னு பாம்பு அறியும் பாம்பின் கால். அதுவும் வந்து எத்தன தடவ கேட்டாங்க? 2 தடவ கேட்டாங்க. சரிங்களா? அதேமாரி தான் வந்து பார்த்தா இன்னொரு பழமொழி கேட்டிருக்காங்க பாருங்க. பழமொழி மாணவர்லேருந்து 4 பாடல்ல 2 இத குடுத்துட்டு 2 இது கேட்டிருக்காங்க. ஒரு லைன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தா ஈவா ஜெகநாதன் பழமொழிகள தான் பழமொழி நிறைவு செய்ய கேட்காங்க. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? பேச்சொழுங்கு தொடர்கை வேர்க்குறு. இது வந்து பார்த்தா நம்ம குடுத்த அந்த வலுச்சொல் வந்து பார்த்தா ஒரு இத்தனை 60 பேஜ் இருக்கும். அத மட்டும் படிங்க வேற போதும். அப்பாவியா இருப்பாங்க அங்கே தான் இருக்கும். அத மட்டும் படிங்க போதும். அத பார்த்தா இந்த மணித்தக்காளி, மணத்தக்காளி இதெல்லாம் வந்து பார்த்தா வலுச்சொல். நம்ம குடுத்த பிடிஎஃப் மட்டும் படிங்க. வேற எதுவும் படிக்க வேண்டாம். அது ஊர் பேர் வரும் ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும். பிரித்தலும் சேர்த்துக்கல. இந்த பிரித்தலும் சேர்த்துக்கல பாருங்களேன். கொஞ்சமாவது அந்த கான்செப்ட் தெரிஞ்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விதி, நன்னூல் விதி நம்ம பார்த்துக்கிட்டா போதும். பாலா ப்ளஸ் அருமைன்னு இருக்குது. இப்போ பாருங்களேன். சேர்த்தெழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, நிலைமொழியில வந்து பார்த்தோன்னா இது உயிரெழுத்து சரிங்களா? வறுமொழியும் ஒரு உயிரெழுத்துல முடியுது. அப்போ வந்து பார்த்தா இது உடம்பொடுமை பட்டு வரும் சரிங்களா? யு வந்து அங்கே ஆ இருக்குது. யூ ப்ளஸ் அ வாய் பலா வறுமைன்னு ஆகும். அதை பாருங்க கங்கோகம். இதை கங்கா அதாவது பொருள்படி இருக்கும் சரிங்களா? கங்குன்னு பொருள் இருக்காது. கங்குன்னு பொருள் இருக்காது. கங்குன்னு இருக்குது. கங்கா அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஓகம்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழிக்கு பிரிக்கக்குள்ள இதுலேருந்து கேட்டிருக்காங்க. நன்னூல்ல இருக்குது சரிங்களா? அதுமாதிரி வேளாண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கணும் சரிங்களா? வேலுக்கு தான் பொருள் நல்லா இருக்குது. அதுமாதிரி அண்மைக்கெலாம் இருக்காது. இருக்குன்னா எப்படி இதில் எக்ஸைட்டாக என்னது இருக்கும்? வேல் கூட்டல் நன்மை தான் பொருள் இருக்குது. அப்படி பிரிச்சிங்கனாலும் கூட பொருள் வந்துடும். இதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. நன்னூல் விதி பார்த்துக்கணும். ஸ்கூல் புக்கில் உள்ள விதியை முதல் படிச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தா நன்னூல் விதி பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறந்தது. வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவுமே நீங்கள் போய் படிக்கணும் கிடையாது. சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் இந்த தந்த பலகை கொடுத்த பலகைன்னு நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு பொருள் இருக்க மாதிரி ஒரு 116 இதுக்கிட்ட கொடுத்துருப்போம். அதை மட்டும் படித்தா போதும் சரிங்களா? அது என்னென்னு காமிக்கும் சரிங்களா? இப்படி ஒற்றுமைதல் குறைதல்னு நம்ம கொடுத்துருப்போம். இந்த இருக்கலாம். இப்போ மெய் மருந்துன்னு என்ன, மெய் மருந்துன்னு என்ன, மலர்கொடினா என்ன, மலர்கொடினா என்ன, இப்படி கொடுத்துருப்போம். அதை மட்டும் படித்தா போதும் சரிங்களா? அதனால் ஒலி வேறுபாடில் நீங்கள் இது சந்திப்பிழை வேறுபாடில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் கான்செப்ட் நம்ம பிடிஎஃப் அனுப்பினா அதை மட்டும் படித்தா போதும். நிறுத்தக்கூடியது அப்படி தான். இதெல்லாம் நம்ம கொடுத்த பிடிஎஃப்ல இருக்கும். பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தா அதை மட்டும் கான்செப்ட் மட்டும் படித்தா போதும் சரிங்களா? அப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கிட்டோம்னா, இந்த கான்செப்ட் டாப்பிக்கெலாம் நம்ம கொடுத்த பிடிஎஃப் மட்டும் படிச்சுட்டு கான்செப்ட் பார்த்தா போதுமானது. அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா? இந்த இணையெழுத்து சுற்றெழுத்து வினா எழுத்துலாம் சிம்பிள் டாப்பிக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அழகு 7 இலக்கியம் தமிழஞ்சர் தொண்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுப்போம். இப்போ வீடியோ கொடுப்போம் தொடர்ச்சியாக. இதெல்லாம் வந்து பார்த்தா 10th வரைக்கும் நியூ புக் மட்டும் படித்தா போதும். வேறு எதுவுமே வேண்டாம் சரிங்களா? ஸோ கொஸ்டின் ஸ்ப்ளிட் அப் படி தான் நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்போ அதில் பெரிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்பொருள் டாப்பிக்கும் கலைச்சொல் டாபிக் அந்த டாபிக் தான். கொஸ்டின் ஏரியாவுன்னு பார்த்தாலும் அந்த டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின் இருக்கும் சரிங்களா? அதனால் இந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு வேணாலும் அப்டேட் பண்ணுவேன் சரிங்களா? டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க சரிங்களா? அப்போ நீங்கள் இதில் கற்றுக்கிட்டது என்னதுன்னா பெரிய டாபிக் 2 டாபிக், ஒன்று சொல்பொருள் டாபிக், ஒன்று கலைச்சொல் டாபிக். மீதியெல்லாம் கான்செப்ட் டாபிக். இந்த இருக்குல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை மட்டும் படித்தா போதும். ஈஸியாக முடிச்சிடலாம் சரிங்களா? நம்ம வீடியோ கொடுப்போம் தொடர்ச்சியாக. நம்ம பேட்ச் கூட வந்து வரும். அதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கணுங்க. உங்கள் விருப்பம் தான் சரிங்களா? கட்டாயம் கிடையாது. இந்த டாப்பிக்லாம் வந்து படிக்கக்கூடாது. படிக்காமல் போடுற டாபிக் சரிங்களா? பொதுவாக படித்ததை வச்சு போடுற டாபிக். ஸோ வந்து பார்த்தா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் சரிங்களா? நன்றி வணக்கம். தேங்க்யூ.